சர்ச்சுக்கிட்ட கூட ப்ரேயர் நடந்துருக்குது. அவர் கூட இப்போ நானும் உட்காந்து கேட்கறது தான், யார் யார் என்னென்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்மளுக்கு தெரியாதது எவ்வளவு. கடவுளுக்கு ஊழியம் செய்வர்கள் உங்களுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும்ன்றாங்க, சொல்றாங்களா இல்லையா? பார்ட்டி மீட்டிங் வரணும், பார்ட்டிக்காரங்கெல்லாம் உங்களால முடிஞ்சது குத்துட்டு போகணும், குத்துருவீங்களா? ஆனா எஸ்ஆர் கொடுக்குறான்னாக்கா என்னன்னுவீங்க? தலைவர் கொடுத்தது ஏரியாக்கே பத்தல, ஒரு வருஷத்துக்கே பத்தல இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலைவாதி எங்கிட்ட வாழறத விட சும்மா கிளமா இல்லையா? இதான் உண்மை. உண்மை மறைச்சு பேசக்கூடாதுங்க. பல முறை அவர் போராடினாரு, அவர் கேலி பண்ணாங்க ஸ்கூல்லலாம். அவருக்கு சரியா பேச வராது, ஒரு மாதிரி பேத்தட்டிக் மாதிரி இருப்பாரு. அவர் கிண்டல் அடிச்சாங்க டீச்சர் வாத்தியருங்கெல்லாம். அவர் அதை பத்தி கவலைப்படல. அவர் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், தாமஸ் ஆல்வா எடிசன். கரெக்டா? ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனா அவர் கண்டுபிடிச்ச 4 சயின்டிபிக் வேர்ல்டு இன்னைக்கு பேசுதில்ல, அதுல ஒன்று கரண்ட். 1905 தான் கண்டுபிடிச்சாரு அவர். அப்ப எவ்வளவு போராடி இருப்பாரு. எவனும் எதுக்கும் உதவாதுன்னு சொன்னாங்களோ அவரு கண்டுபிடிச்சத உலக மாமேதை விஞ்ஞானி இவர் அறிவாளின்றான். புரியுதா? அதே போலதான் கண் கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவர் ஒன்றும் ஸ்டேட் ரேங்க் வரல, ஏன்னா காட்டுறீங்களா? யூனிவர்சிட்டி ரேங்க் வரல, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவருடைய நாலேஜுக்கு இது பாருங்க, உலகளாவிய யூனிவர்சிட்டி. என்னது? யார் ஸ்டூடெண்ட் சார்? மக் அடிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி எழுதுறான், எக்ஸாம்ல மனப்பாடம் பண்ணி எழுதுறான். அவன் யாருன்னாக்கா அவன் ரிப்போர்ட்டர். மனசுக்குள்ளது எழுதுறான் பாரு, அவன் ப்ரொமோட்டர். சொன்னவரே பாபா சாஹேப் அம்பேத்கர். படிச்சிருப்பீங்களா நீங்கன்னா? பாபா சாஹேப் மனசுக்குள்ள தோணுது இதெல்லாம். அவர் ஒரு கூண்டுக்குள்ள வச்சு இவர் ஷெட்யூல் காஸ்ட் லீடரு, இவர் எச்சி லீடர்னு பண்ணிட்டானுங்க. எந்த புத்தனுக்கு சிலை வானான்னு சொன்னானுங்களோ அவனுங்கெல்லாம் சேர்ந்து புத்தனுக்கு சிலை வச்சுட்டானுங்க. புத்தன் எனக்கு சிலையை வைக்க கூடாதுன்னாரு, எனக்கு பின்னாடி தலைவனுங்களே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இவர் இப்படியே விட்டாக்கா நம்ம பொழப்பு கேட்டு போடுவோன்னு புத்தனுக்கு சிலை வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த வரலாறு கொஞ்சம் படிக்கணும். இந்த மாதிரி எல்லா வரலாறும் படிச்சுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய காமன் நாலேஜ்ல யூனிவர்சல் மைண்ட், அவருக்கு உலகத்திலே பெரிய அறிவின் மேதை அவர். காரல் மார்க்ஸ அவரு யூத கம்யூனிட்டி வம்சம் அப்படின்னு அவனும் சொல்லலையே. அவர் என்ன வம்சத்துல பிறந்தாரு? யூதர்கள் வம்சத்துல பிறந்தவர் காரல் மார்க்ஸ். அவங்க அப்பா லாயரு. ஜெர்மன்ல அப்பெல்லாம் யூதர்களுக்கு எல்லாம் மரியாதையே கிடையாது, லாயர் வேலை செய்யவே முடியாது. கடைசியில் அவர் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனார். அப்போ உங்களுக்கு கேஸ் கிடைக்கும். பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படி பண்ணாரா? இந்த சரித்திரம் எல்லாம் படிச்சு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கூண்டுக்குள்ள வச்சு இவர் ஷெட்யூல் காஸ்ட் லீடர்னாரு. அவர் வெறும் ஷெட்யூல் காஸ்டுக்கு பேசல சார். மகாத்மா காந்திக்கு அவருக்கும் போராட்டம் நடக்கும் போதோ மகாத்மா காந்தி சமுதாயத்தை பத்தி பேசல, அவர் சுயநலத்தை பத்தி பேசினார். இந்தியா சுதந்திரம் வாங்கணும், இந்து மக்கள் பிரிக்க கூடாதுன்னாரு. அப்பதானே நீ கழுவுறதுக்கு சரியா இருப்ப. ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படி சொல்ல. இட் ஹேஸ் டு பி ஒன் மேன் ஒன் ஓட்டிங். என்னோட சமுதாயத்துக்கு அந்த உரிமை இருக்கணும். நாட் ஒன்லி மை கம்யூனிட்டி, பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டி, ஓபிசி, எல்லா சமுதாய மக்களுக்கும் எழுதுன்னு அவரு. அப்ப யார் லீடரு? அவரை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு தகுதிக்குதா? ஏதோ ஒரு ஸ்டேஜில் விட்டா, ஒரு படத்தெடுப்புல விட்டாக்கா கண் கண்ண தெய்வம் பாபா சாஹேப் எனக்கு கீழே இருந்து மேல் வரைக்கும் வலிக்கும். அவரை பத்தி முழுசா உனக்கு தெரியலையே, ஏன் அவரை பத்தி பேசுற? படினாரு. நீ படிக்கல, அட்லீஸ்ட் காமன் நாலேஜா வச்சுக்கோனாரு. அவருடைய காமன் நாலேஜ்ல தானே இந்த அளவுக்கு. இந்த உலகத்திலே பெரிய கான்ஸ்டிடியூஷன் எதுனாக்கா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். உலகத்திலே எந்த மேதை எழுதியிருப்பான்? நல்லா யோசிக்கணும் சார். நான் சொல்றது உங்களுக்கு வலிக்கும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. டாக்டர் முட்டி ரொம்ப தூக்க முடியல டாக்டர் அப்படின்னா, எனக்கு கூட கீழே ஷோல்டர் வலி. டாக்டர் இப்படி அமுத்துனா டாக்டர் அவன் வலியை காட்டாது இருந்தாங்க, அவன் எனக்கு மருந்து கொடுக்குறான். அவன் அமுத்துறான், எனக்கு வானா அவனாக்கா மகனை நீ சாப்பிடான்றான்.
அவனுக்கு தெரியணும்ல வலி எப்படி இருக்குதுன்னு. அதை பொறுத்த அவன் டோஸ் கொடுக்குவான். ஸோ இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னா, நேர்மையானவன், சத்தியமானவன், தர்மமானவன் சும்மா சொல்லி போய் சொல்லி போறத விட, ஒரு சில அப்பா அம்மா மாப்பிள்ளை கேட்குவாங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு, எங்க பையனை பத்தி அப்படி நினைக்காதம்மா, அவன் கூட சேர்ந்துக்கிற ஃப்ரெண்டு வேணுமானா இப்படி இருப்பாங்க. என் புள்ள தாங்கும், வேலை வேணுமோ வீடு வேணுமோன்னுமா, எல்லா யோகத்தோனும் இவங்ககிட்ட தான் போவோம். எந்த அப்பனா விட்டு கொடுத்துருவானா? எந்த அம்மா நான் வந்து உங்க பொண்ணு கொடுக்காத, என் புள்ள பொறுக்கி, ஐயோ அவன் கோட்டா போட்டு வந்து உட்காந்துக்கிறான், அவன் படிக்க சொல்லுவாள் அவள்னா என்னன்னுவா, என் புள்ள தங்கம் எல்லா புள்ளையிலும் போச்சான், இவன் ஒண்டி தான் இந்த அம்மா மேல செல்ல வச்சுக்கினே கோட்டை விட்டான். இன்னும் இதையும் நம்ம நம்போம். ஆனா விதி என்ன பண்றது? எலெக்ஷன் ஒண்ணுக்கு தான் சார் எல்லாருக்கும் வணக்கம் பண்ண முடியும். அதிகாரி ஆயிட்டா எவனும் வணக்கம் பண்ண மாட்டான். அவன் வேலை உண்டு, அவன் உண்டுன்னு. சிரிக்க கத்துக்கணும் வாழ்க்கையில முதல்ல. அது வந்து அந்த சிரிப்பு அடுத்தவன் கேலி பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, அடுத்தவன் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும். அதான் அந்த சிரிப்பினுடைய மாதிரி. அதுதான் நான் ஐன்ஸ்டைன் பத்தி சொன்னேன். அவ்வளவு போராட்டம் பண்ணி வந்தவரை நீங்க இவ்வளவு சொல்றீங்க. இது கூட வறுமையிலும் கொடுமையிலும் அவங்க அப்பா வசதி தான் இருந்தவர், அவங்க அம்மா வசதி தான் இருந்தவங்க, அதுல வந்தவர் அவரு லண்டன்ல படிச்சாரு, இங்கிலாந்துல போய் படிச்சாரு. பாபா சாஹேப் அம்பேத்கர் எப்படி படிச்சாரு? யாரோ மகாராஜா ஹெல்ப் பண்ணதுக்கு போனாரு. யாருக்காக போனாரு சொல்லுங்க? சமுதாயத்துக்காக தானே போனாரு. அவர் நினைச்சிருந்தாக்கா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியா, ஹைகோர்ட் ஜட்ஜியா இன்னைக்கு உட்காந்துருந்தாருன்னா இன்னைக்கு எவ்வளவு பேர் கோட்டீஸ்வரன் வந்திருக்கலாம்? மக்கள் சமுதாயத்துக்காக தானே. அதை நம்ம மறந்துக்கிட கூடாது சார். இன்னைக்கு ஊடு இடிக்கிறான், இதை இடிக்கிறான், அதை இடிக்கிறான். சார் ஷெட்யூல் காஸ்ட் ஏரியா சார்ன்ற அவன் சென்சஸ் வாடான்னு கேட்டாக்கா, என்னங்க நீங்க, நான் கிறிஸ்டின் சார். பாஸ்டர் போய் கேளு, ஒப்பம் பேர் என்ன துரசாமின்றான், கேட்டா நான் பாஸ்டர்ன்றான். நீ எத்தனை சொல்லிக்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபமே இல்லை. உன் வம்சம் என்னான்னு கேட்கறான் அவன். எந்த ஒரு சமுதாயத்திலும் வம்சம் இல்லைனாக்கா அவங்க வந்து ஊர் மாறுறவங்கன்னு அர்த்தம். என்னது ஊர் மாறுறவங்க. குஜராத்திஸுக்கு மட்டும் வம்சம் இருக்காது, நீ யோசிச்சு பாரு. அவனுக்கு எங்க வியாபாரம் இருக்குதோ, இது நீங்க எடுக்கிறீங்களே அவனுக்கு கூட திட்டம், அவன் எங்க வியாபாரம் இருக்குதோ அங்க இருப்பான். ஐயோ இது என் மண்ணு, நான் பிறந்த ஊரு, நான் வளர்ந்த ஊர், அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது. எனக்கு எங்க வியாபாரம் ஆகுதோ நாங்க போய் செட்டில் ஆகும். இப்ப இங்க வியாபாரம் இல்லை கோல்டு, ஆனா அவனை போய் கேட்டு பாரு, எங்க சார் முன்ன மாதிரி கேஜப்ல ஒண்ணும் இல்லைன்னா, முன்ன மாதிரி அவனும் ஏமாந்து இல்லை. அப்ப அவன் தெரிஞ்சுக்க, நான் பெங்களூர்ல எங்க வச்சா எனக்கு காசு கிடைக்குது, எங்க வித்தா காசு கிடைக்குதுன்னு. கரெக்டா? யாரும் ஒண்ணு முட்டாள நினைச்சாதீங்க, அவங்க எல்லாம் நம்மள முட்டாளாக்குறானுங்க. அவனு கூட சேர்ந்து நீங்களும் என்ன முட்டாளாக்காதீங்கன்னு. தேர் பிசினஸ் பீப்புள். முகமது ஜின்னா கேட்டாரு, எங்களுக்கு தனி பாகிஸ்தான் ஒண்ணுன்னு. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கூட கேட்டாரு. சாகம் வரை உண்ணாவிரதம்னாரு மகாத்மா காந்தி. சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு? முகமது ஜின்னா கேட்கும் போது என்ன பண்ணாரு? கொடுத்துல அவனுக்குனாரு. எப்படி போயிட்டு அவனுங்க நம்மளுக்கு வேணாம். பட் இந்துவை பிரிச்சுட்டுனாக்கா நம்மளுக்கு நிலத்துல ஒழிக்கிறதுக்கு ஆள் யாருக்கிறான்? டாய்லெட் கழுவ ஆள் எப்படி இருக்கிறான்? மாடு மேய்க்க எங்க இருக்கிறான்? ஆடு மேய்க்க எங்க இருக்கிறான்? இவன் எங்க வச்சுக்கோ, இவனுக்கு பிரிச்சு கொடுத்துடாத. இதைதான் அவர் நாக்பூர் தனி ஸ்டேட்டா கொடுறா எனக்குன்னு கேட்டார். படிச்சிருப்பாங்களா யாருன்னா? படிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு. படிக்காத எத்தனை பேர் இருப்பீங்க? 90% இருக்கும்ல. அவன் வாயில் அம்பேத்கரை பத்தி பேசலாமா? யாரோ ஒருத்தன் வரான், சார் எங்க அம்மாவுக்கு படத்திருப்பு நிகழ்ச்சி, நான் யாரெல்லாம் கூப்பிட்டுக்கிறேன்னா ஏன்? ஆனா நீங்க கூப்பிட்டா நான் வரேன். எனக்கு என்ன தெரியும் அந்த அம்மாவை பத்தி? ஜென்ரலா பேச வேண்டியதா போகும். பேசலாம் நீ வருத்தப்படுவேன். நான் ஏன் கூப்பிடுறதில்ல? என்னை பத்தி எங்க அம்மாவை பத்தி எனக்கு தான் தெரியும், என்ன பெத்தவளுக்கு தான் என்ன தெரியும், சும்மாக்குறவன் என்னன்னு தெரியும். எப்பனா என் வீட்டு நிகழ்ச்சியில பாத்துக்கிறீங்களா? அப்படி சிந்திக்கணும் இல்ல. இந்த ஆள் மட்டும் என் கூப்பிடுறது இல்லை. என்ன உங்களுக்கு என்ன தெரியும் எங்க அப்பனை பத்தி? இந்த உயிரோடு தாங்கிறாரு, எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி சொந்த அப்பன்ற மாதிரி தான் அண்ணல் அம்பேத்கர். அவரை பத்தி தெரிஞ்சுக்காத எவ்வளவு மெஜாரிட்டி இருக்கிற ஷெல் கேஸ்காரங்க இந்த ஏரியால சென்சஸ் பார்த்தா 22%. காடி துப்ப மாட்டான் யாருன்னா. அந்த சென்சஸாக எவனா லீடர்ஸ் இறங்கி ஏரியால சொன்னீங்களா? நம்ம சமுதாயம்
வந்தேரிகள்னு சொல்லுவான் தெரியுமா? வந்தேரிகள்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ வந்து வந்தேரிகள். இப்போ இவனுக்கு சென்சஸ்ல இல்லைனாக்கா ஜெனரல் கான்ஸ்டிடியூஷன் பண்றான். நீ பழைய மெஜாரிட்டி இல்லைன்னு தெரியுது இல்ல, அப்போ உனக்கு என்ன ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சி? ஜெனரல் பண்ணுவான். ஜெனரல் பண்ணா எந்த பறையனா நீ கவுன்சிலர் ஆவியா? அந்த மாதிரி நம்மால் அவனுக்கு எலெக்ட் பண்றது இல்லை. இதுதான் டைரக்டர் நீ வந்து ஒரு படம் எடுத்தார, என்ன ஒரு பேரு, ரஞ்சித். நீ நானே பேசினேன் நல்லா இருக்காது சார், நீங்க பேசுங்க, என் ஊரை பத்தி சொல்லுங்க, நாங்கெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்துக்கிறீங்க படத்துல எல்லாம் ஷெல் கேஸ்ட் பத்தி அம்பேத்கரை பத்தி நல்லா சொல்றீங்க. ஒரே வாரத்தில் முடிச்சான், இந்த ஊர்ல ஜம்பம் ஜாஸ்தின்ட்டான். ஜம்பம்னா என்ன? சவடாலுன்னு அர்த்தம். ஒரே வாரத்தில் முடிச்சான், இந்த ஊர்ல ஜம்பங்க, இவனுங்க அடி வாங்கல இன்னும் ஜம்பமாக்குறானுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சேரின்னு அங்க இருக்கும், சேரி தான் இன்னொரு ஊர் இருக்கும், அது முன்னொரு ஊண்டி தான் அதர் கேஸ்ட் இருக்கும். நான் இந்த ஊர்ல அங்க இல்லை, அது இல்லை, அதனால இவனுக்கு ஜம்பம் ஜாஸ்தின்னா, ஜம்பனா சவடால் ஜாஸ்தின்னு. அந்த சவடால கொஞ்சம் குறைச்சிங்கோ அப்படின்னு நான் சொல்றது எனக்கு அதிகாரம் கிடையாது. நான் சவடால குறைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் முடிவு பண்ணுகிறேன். இப்ப புரியுதா? எங்கிருந்தோ வந்தவன் உன்னை எப்படி ஸ்டடி பண்ணிட்டு போயிட்டானே. இது சொன்னது எல்லாரும் எதிர்லையும், நீலம் பவுண்டேஷன் முன்னாடி உட்காந்துக்கிற பசங்க முன்னாடி சொன்னது. அவரை கேட்டேன், உங்களுடைய சஜஷன் என்னான்னு. இன்னைக்கு நிலைமை ஊர் எப்படி தெரியுமா சார்? பேச இப்போ வெளியே போயிட்டு என்ன பண்ணாருங்கன்னா, நாங்கெல்லாம் இந்த பார்ட்டிக்கு எவ்வளோ ஓய்ச்சோம், நான் வாட்சை வச்சுட்டு ஓய்ச்சேன், நான் மோந்தத்தை வச்சு ஓய்ச்சிட்டேன், எப்படி அப்படித்தானே சொல்றது பார்ட்டியில. எனக்கு அவன் என்னென்ன வச்சுன்னு கொஞ்சம் சொல்லு. இதுதான் ஜம்போன்றது. அன்னைக்கு எட்டனா ₹1 கொடுத்துருப்பா, அவன் ஜெயிச்சிருப்பான் ஆர்பிஐல. என்ன அவன் திருப்பி செய்தது நீ சொல்லுவியா? அவனை வச்சு போல போட்டு இருந்தீங்கல்ல மைனிங்ல, தலைவர் என்னங்க மாத்திட்டாங்க, தலைவரே நாங்க மாத்த அனுபவிச்சே இருக்க மாட்டியா? அனுபவிச்சே இருக்க மாட்டியா? அனுபவிச்சிருப்பில்ல, அது சொல்ல மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க சார். இந்த ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்லி முடிக்கிறேன், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுங்க. நான் கதை சொன்ன சில பேர் என்ன நினைச்சீங்கன்னா, இது எனக்காகத்தான் இருக்கும், எனக்காகத்தான் இருக்கும். ஏய், பச்சை மரம்னு சொன்னா எல்லா இலையும் பச்சை தான் இருக்கும், காஞ்சது எதுவும் இருக்காது. ஈச்ச மரத்துல தான் காஞ்ச இலை வரும், ஈச்ச மரத்துல, கரெக்டா? மற்ற மரத்துல எல்லாம் பச்சை தான் வரும். அந்த மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், இது மாதிரி சொர்க்கத்துக்கு போனோம். எப்படி சொர்க்கத்துக்கு போனோங்க, நம்ம 2 பேரும் சொர்க்கத்துக்கு போலாமல்ல? நான் சொர்க்கத்துக்கு போவேன், நீ நரகத்துக்கு தான் போவேன். நீ சொர்க்கத்துக்கு போகும்போது நான் அங்க நரகத்துக்கு போனோம். அப்போ சொர்க்கத்துல இதாங்க கிடைக்கும். நாங்க அங்க போனா இந்திரனுடைய ஆடல் அரசிங்க, திலத்தம்மை, மேனகா, ரொம்ப, ஊர்வசி எல்லாரும் கை குத்திட்டு போவாங்க. அப்போ நரகத்துலங்க நான் ஒரு கருங்கோரங்க வந்து ஒண்ணு இஷ்டன்னு போவோம் நாங்களாம். யார் புத்தகம் சொல்றான். பொண்டாட்டி என்ன அழகா பதில் சொன்னா தெரியுமா அதுக்கு? பாருங்க, உங்களுக்கு அங்கேயும் அதே தான், எனக்கு கருங்கோரங்கும் அங்க எனக்கு அங்கேயே தான் அதே தான், இங்கேயும் எனக்கு அதே தான். அப்ப யார் கருங்கோரங்க? இது எவ்வளவு புத்திசாலித்தனமா சொன்ன பாத்தியா? அது மாதிரி நம்ம ஊர் என்ன நிலைமையில இருக்குது இப்போனாக்கா, உதட்டுல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு இதுல எல்லாம் பேசுவானுங்க. அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு கோழி வளர்த்தாங்களாம். அதாவது சேவல் வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு சேவல் வளர்த்தாங்க, அப்புறம் ஒரு வான் கோழி வளர்த்தாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று வளர்த்தாங்க. வீட்டில் நல்லா சாப்பாடுகள்லாம் போட்டு வளர்த்துருந்தாங்க. அந்த வீட்டில் ஒரு எலி, பொந்துல இந்த போங்குன்றாங்கல்ல, போங்குன்னு என்ன பொந்து தானே, போங்குல இருந்து வருதுன்றாங்களே என்னங்க, அந்த மாதிரி போங்கு நிறைய ஆயிட்டு இருக்குது ஊர்ல, புரியுதா? அதுல ஒரு எலி இருந்துச்சான். இது சாப்பிட்டு போறதெல்லாம் இவங்க மிச்சம் செதறி போகுது இல்லையா, அதெல்லாம் இந்த எலி போய் சாப்பிட்டு இருக்குமா, அந்த துண்டு தேங்காய்ங்க அது இது என்னன்னு. இந்த அம்மாவுக்கு ஒரு நாள் கோவம் வந்துச்சான். எப்போ பார்த்தாலும் இந்த எலி ரொம்ப அட்டகாசம் பண்ணுக்குது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சந்தையில போயிட்டு ஒரு மூட்டை பொறி வாங்கிட்டு வந்தாங்களாம். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு,
இன்னைக்கு ஒரு வழி பண்றோம் போற ஒரு ஆள் இந்த வீட்டுல அட்ரஸ் இல்லாத பண்ணிடுறேன் பினிஷ் இன்னையோட அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த எலி கேக்குதான். எலி கேட்காத இருக்குமா? நீ அப்படி காலை வச்ச உடனே டக்கு உள்ள போய் ஒழிஞ்சுக்குது, காது கேட்குதான் அர்த்தம். சரி இது என்ன பண்ணாக்கா அந்த பொரியல் எல்லாம் விஷம், எலி பொறி சாப்பிட்டா என்ன அவன் எலி சேர்த்து போயிடும். அப்போ இந்த எலி போய் அந்த சேவல் கிட்ட கேட்டான், அண்ணே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, நானே நான் சும்மா ஏதோ மிச்சம் மீதிக்கிறது ஏதோ சாப்பிட்றதுக்கு வந்தா என்ன போயிட்டு இப்படி சாவடிக்கிறதுக்கு அந்த அம்மா ஏற்பாடு பண்றாங்க, நீங்க கொஞ்சம் சொன்னா கேட்கலாம் இல்லையா? அது அந்த சேவல் சொல்லிச்சான், அதெல்லாம் கிடையாது, எனக்கு நல்லா கேழ்வரு கோதுமை அதுவும் எதுவும் போட்டு வளர்க்குறாங்க, நான் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ வேற இடம் நான் பார்த்துன்னு கிளம்பிடு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி இது இன்னொரு ரெக்கமெண்டேஷன் போச்சு வான் கோழிக்கிட்ட, அக்கா அக்கா நீங்களா அது கொஞ்சம் சொல்லுங்க அக்கா என் நிலைமையில, ஐயோ எனக்கு நல்லா தவிடு கீடெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வச்சுன்னுக்குறாங்க, அதனால நான் அந்த உதவியெல்லாம் நான் செய்ய மாட்டேன், உன் தலையை தவள் தானாங்க நீ ஓஞ்சி போகணும் அப்படின்னு. அடுத்தது யாருக்கிட்ட போவோம்? இது ஆட்டுக்குட்டிக்கிட்ட போ. அண்ணே நானே நான் என்னென்ன தப்பு பண்ணிட்டேன், என்ன இந்த நிலைமை கொண்டாந்துட்டாங்களே, இன்னைக்கு என் கதை முடிஞ்சிடும் போல தானே, நீ அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. எனக்கு நல்லா தழைக்கு போடுறாங்க, முருங்கை கீரையும் என்ன புண்ணாக்கு பொட்டு எல்லாம் வச்சு என்ன சந்தோஷமா வளர்க்குறாங்க, அவுத்திக்கீரை எல்லாம் போடுறாங்க, நான் அதெல்லாம் போய் சொல்ல மாட்டேன். முடிஞ்சிச்சா கதை? ஹெல்ப்பே பண்ணல யாரும். எலி பேஜாராயிட்டு வந்து உட்காந்துச்சு. மிட் நைட்டு சாப்பிட்டு பிறகு இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், ஒரு கருவோட சுட்டு அந்த கூண்டுல வச்சுட்டாங்களாம். இப்போ எலிக்கு கருவாட்டு வாசனை எப்படி இருக்கும்? வாசனை எப்படி இருக்கும்? பசியாக்கிறதுக்கு அதுக்கும் கம்ம கம்ம கம்மன்னு வாசனை. ஆனா போறதுக்கு போய் போனா மாட்டிக்கிறோம். என்னதான் முடிச்சுக்கிறாங்க நம்ம கதையை. இன்னும் ரொம்ப முழிக்குதான் பாவம். இவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ சமாளிக்குது. இதை 4 முறை தோத்து கூட நான் சமாளிக்கலையா? அது மாதிரியே வச்சுங்க என்ன, எவ்வளோ ட்ரை பண்ணலாம், அது உள்ள போறதுக்கு பயம். கொஞ்ச நேரம் போச்சு, மிட் நைட்ல மாட்டிச்சுடா மகந்த எலி. அந்த அம்மா போயிட்டு லைட்டை போட்டு இத்த போட அத்த போடுன்னு எலி குண்டு கையை விட்டு பிடிக்கிறாங்க எலிய. அது உள்ள இருக்கிற ஒரு குட்டி பாம்பு அந்த அம்மா கடிச்சிருது. அப்பதான் அவங்களுக்கு உள்ள போய் மாட்டிக்கிந்த சின்ன குட்டி பாம்பு. அதுவும் கருவாட்டு வாசனை பிடிக்கும் இல்லையா? என்ன பண்ணுவாங்க, டாக்டர் கிட்ட ஒரு இடம் தூக்கின்னு ஓடினாங்க. டாக்டர் கிட்ட போன உடனே அவர் சொன்னார், உடனே கவலைப்படாதீங்க, சின்ன குட்டி பாம்பு தான், அது அவ்வளோ விஷம் ஏறாது. ஏன்னா வீட்டில் கோழி சேவல்கள் வச்சிருந்தீங்கன்னா அடிச்சு நல்லா சூப்பாக குடி ஒரு 2 நாளுக்கு மகள் அந்த விஷமே வெளியே போயிடுவோம். நாங்களாம் நேரம் வந்தான் புரிச்சங்காரன், எது மேல கை வச்சான், அடிச்சான், சூப் வச்சான், சாப்பிட்டான், முடிஞ்சிச்சா? இந்த விஷயம் பொண்ணுடைய பொண்டாட்டியுடைய குடும்பத்தாருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த குடும்பத்துக்கு அவங்க அங்கிருந்து போன், மகளே உனக்கு என்ன ஆச்சு, பாம்பு கடிச்சிச்சாமே, அப்படி இப்படி நாங்கள் எல்லாரும் வரோம், சண்டே வந்து கண்டிப்பா உன்னை பார்க்கணும். இல்லம்மா டாக்டர் சொல்றாரு ஒன்றும் இல்லை, பெரிய இதுவே இல்லை, அதை பத்தி கவலையே இல்லை. இல்ல நாங்க குடும்பத்தோட உங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் வராங்க, நாங்க பார்க்காத இருக்க முடியாது மகளே அப்படின்னு குடும்பத்தோட வரான்னு இந்த அம்மா புருஷனுக்கு சொல்லிட்டான், ஏங்க இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா எங்க குடும்பமே வருது, என்னங்க பண்ண, அதுக்கு என்ன கவலை, அந்த வான் கோழி அடிச்சுங்க மாசம் பிரியாணி செய்திருந்தாமா. எத்த முடிஞ்சிச்சா கதை? அது யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணியிருந்தா தானே. பட் அது விதி பாரு எப்படி இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சு போட்டு பிறகு எல்லாம் சாப்பிட்டு பிறகு அந்த வீட்டு பாட்டிக்குத வந்தது, வெத்தல் பாக்கு சிக்கன் சொல்லுதான். நான் அன்னைக்கே சொன்னேன், என்னைக்கே அன்னைக்கே சொன்னேன், உங்க அம்மாளுக்கு இந்த மாதிரி தேல் கொட்டிடுச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம் ஆயிடும். என்ன தேல் கொட்டிடுச்சே, நம்ம குலசாமிக்கு போயிட்டு ஆடு வெட்டி சோறு போடலான்னு பார்த்தாக்கா இவன் என் பேச்சை கேட்கல, உங்க அப்பா ஒத்துக்கல, அதனால்தான் இன்னைக்கு பாம்பு கொட்டிச்சு. ஒன்னு அடட குலசாமிக்கு அப்படி பண்ணணும்னு வேண்டிக்கினியா, சரி நாளைக்கு வெட்டிடுங்கம்மா அந்த ஆட்டம் தான்மா. முடிஞ்சிடுச்சு ஆட்டு கதை. இப்ப எலி ஜாலியா சந்தோஷமா இருக்குது, வழியில வந்து டிஸ்டர்பன்ஸும் இல்லையே, யாருக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே, 3 கதை முடிஞ்சிடுச்சு இல்ல. அந்த மாதிரி எல்லாம் முடிச்சு என்ன அமைதியா விட்டுக்கிறீங்க, புரியுதா? எல்லாரும் முடிச்சிட்டா 2 நாள்ல. சார் நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. எம்எல்ஏ என்ன பண்ணா, சூப்பு வச்சுட்டா, பிரியாணி செய்துட்டா, குலதெய்வத்துக்கும் பலி குத்துட்டா, 500 ரூபாய்க்கு ஏமாந்து ஓட்டை போட்டு அம்பேத்கர் வித்துட்டு வரணும். இந்த ஊர்காரனுங்க வெறும் ஆர்பி பார்ட்டிக்கார மட்டும் இல்லை, வாலிபாயினுக்கு ஓட்டு போட்டான்,
அம்பேத்கர் மேல இருக்கிற விசுவாசத்துக்கு ஓட்டு போட்டான், என் மேல இருக்கிற விசுவாசத்துக்கு போட்டான். ஆனா பார்ட்டின்ற போர்வையில் நம்பார், அவன் பண்ண ஐயோக்கு தானா, அவன் குடும்பம் பண்ண ஐயோக்கு தானா இன்னைக்கு அம்பேத்கர் வெளியே நிற்கிறார். இல்லைன்னா அவர் அசம்பிளி உள்ள போயிருக்கணும். இதுதானே உண்மை. மனசாட்சியோட சொல்லுங்க. புரியுதுங்களா? இந்த கதை புரிஞ்சிச்சா? அதனால என்ன பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. கூண்டுல அது விஷம் பாம்பா மாறக்கூடாது. அது விஷம் பாம்பா மாறிச்சுன்னா அழிஞ்சிச்சுன்னு அர்த்தம். எந்த நேரத்தில் சாக போறோன்னு தெரியாதுங்க. மனம் உடைஞ்சு போயிடுச்சு. சாக போறது அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சு. இங்க நல்லது கெட்டது உபதேசம் தான் பண்ண முடியும். இனிமேல் ஒழியோ நம்ம போராட்டம் என் ஊரு அதெல்லாம் கிடையாது. அது சும்மா சொல்லிக்கலாம். விடமாட்டோம். அது நீங்க செய்யணும் அந்த வேலையெல்லாம். வெளியூர்ல இருந்து வந்து நிக்கிறானே, அவன் போராட்டம் பண்ண வந்து நிக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க காசு கொடுக்குறான், வந்து நிக்க வைக்கிறான். கரெக்டா? எத்தனை புரட்சி பண்ணிட்டாங்க நம்ம ஊர் எம்எல்ஏ. என்ன பண்ணாங்களா? வேற லோனை கொடுத்தாங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க யார் வாங்குறாங்களோ யார் வாங்கலையோ, யார் நல்லவங்களோ கெட்டவங்களுக்கு தெரியாது, ஓட்டை போட்டு ஊர் ஒன்றும் இல்லாத மாதிரி இன்னும் அம்பேத்கரே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இந்த ஊர் உருப்பிடுமா? லைவ்ல போதுங்க, கட் பண்ணி போடுவானா? அப்படியே போடு, பரவாயில்ல, திட்டம். இன்னும் நிறைய இருக்குது நான் பேச வேண்டியது. அது பப்ளிக் மீட்டிங்ல பேசினாக்கா தூங்க மாட்டானு அவனு அந்த ஊர்ல. லீடர்னு சொல்லி போட்டுங்கிறவங்கிறாங்களே, அது என் பார்ட்டியில சேர்த்து நான் சொல்லுங்கிறேன். தூங்க முடியாது. ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்ல. போயிட்டேன் அம்ட கடையில, தலையில புண்ணாயிடுச்சு, என்ன பண்ண போற? தலையில புண்ணாயிடுச்சுன்னா என்ன பண்ற? மொட்டை அடிச்சுன்னு வர வேண்டியது தாண்டி, கட் பண்ணிட்டு மருந்து போடுவ. கரெக்டா? அதுல ஒன்றும் ஆகாதுச்சுனாக்கா முடி வெட்டு ஸ்டைலா வெளியே வரலாம். தலையெல்லாம் அங்கங்க சொட்ட வெட்ட புண்ணு வந்துச்சுனாக்கா மருந்து அடி போடுவேன். அந்த மாதிரி மொட்டை அடிக்கிற ஊரா இது இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல என் வாலிபன் படிச்சவன் நிறைய பேர் இருக்கிறான், புச்சாலியா இருக்கிறான். உதட்டுல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு பேசாதீங்கடா, உங்களுக்கு நீங்களே அழிஞ்சு போயிடுவீங்க. இந்த ஊர் மேல பற்று இருக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்ன வேற என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேல வேற ஏதாவது சொல்லட்டுமா? இல்லை என்று கூறி கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். ஜெய்பி. எலெக்டட் பாடி தேர்ந்தெடுத்து கொடுத்தாக்கா கட்சி வளர்ச்சி அடையும் சார். என்னுடைய வேண்டுகோள் உங்ககிட்ட. அது கோவிந்தராஜ் கிட்ட கேளுங்க எல்லாரும். அவர் தான் ஸ்டேட் பிரசிடென்ட். சரி. என் லெவலுக்கு நான் வந்து பேசுறது இல்லை. நான் தான் முடிவே திட்டினேன். சரி, தேங்க்யூ சார். நீ மகாராஷ்டிரால சொல்றான் பாரு, எத்தனை பிரசிடென்ட் தான் என் பேரும் சேர்த்து பேஸ்புக்ல. ஆனா ஏன்னா என் போட்டோ போடல, நான் கேட்டேனா? எந்த போடல, ஜெனரல் செக்ரட்டரி தான் போடல. அவன் போடுறதுக்கு அவன் போவான். அழைப்புதலை ஏற்று திரளாக குழுமி இருக்கிற இயக்க அன்பர்கள், அனைத்து வட்டாரவாசிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், இயக்க முன்னோடிகள் அனைவரும் ஐயா என் ஜெய்பின் கலந்த வணக்கத்தை முழுதாக்கி கொண்டு, இன்றைய கூட்டப்பட்டிருக்கிற இந்த பொதுக்குழுவின் நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் சில பொது கருத்துக்களை உங்களிடத்திலே முன்வைக்கிறேன். சென்ற முறை கூட்டப்பட்ட பொதுக்குழுவில் 500 அழைப்பிதழ்கள் அச்சிட்டு தங்கவயல் முழுவதும் கொடுத்தோம். அந்த 500 அழைப்பிதழில் இந்த அரங்கம் நிரம்பி வழிந்தது. அப்பொழுது நமக்கு தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள், எங்களுக்கு அழைப்பிதழ் வரவில்லை. சரி, இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக வருக வருகவென வரவேற்று இன்றைய தினம் இந்த பொதுக்குழு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து கோலார் தங்கவயல் கிளைக்கழக பொருளாளர், செயலாளர், தலைவர், அனைத்து டவுன் கமிட்டி தலைவர், செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட கமிட்டி தலைவர், செயலாளர், பொருளாளர், ஜேபி கோலார் மாவட்ட கமிட்டியினுடைய அழைப்பை ஏற்று திரளாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும்
கோலார் மாவட்ட கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த கமிட்டியானது எதற்காக கூட்டப்பட்டது? இந்த பொதுக்குழுவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் KS நடராஜ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய அருமை சகோதரர் சிவராஜ் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் குபேந்திரகுமார் அவர்களே, தேசிய செயற்குழு உறுப்பினர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களே மற்றும் திரளாக கூடியிருக்கின்ற இந்திய குடியரசுக் கட்சியினுடைய கிளைக்கழக தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் தெய்வம் கலந்த வணக்கத்தை உறுதியாக்கிக் கொண்டு இன்று நடைபெறுகின்ற இந்த பொதுக்குழுவுடைய நோக்கம் என்னவென்றால், காரணம் மாண்புமிகு தளபதி அவர்கள் அவருடைய சகோதரர் தளபதி இளைய தளபதி சுரேஷ் பாபு அவர்கள் இறந்ததை முன்னிட்டு நம்முடைய தலைவர் அவர்கள் நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் பேசுறது பொதுவாக பொது என்ன யாரு